ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா கேக். அதாவது பிஸ்தா கேக் வந்து நம்ம பீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து பிஸ்தா பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டீ கேக் போட்டோம் பாருங்கள், அதே அளவு தான், அளவுகள் எல்லாமே அதே தான். அதிலவே நம்ம வந்து பிஸ்தா எசன்ஸும் பிஸ்தாக்கு ஃபுட் கலர், அதாவது க்ரீன் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான், சேம் அதே தான். அதுதான் அதோட பேஸு. நம்ம மிச்சதெல்லாம் வந்து அதே கலர் அண்டு பிஸ்தா ஃப்ளேவர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்க தேவையில்லை. அப்படி முட்டை ஸ்மெல் வேணாம் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து பிஸ்தா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் எசன்ஸ் சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து இது டீமோல்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக்கிங் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறதுனால அதையே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தாங்க அது. இதே அளவு தான் 12x11 இன்ச் கேக் டின்னில் செஞ்சதுங்க இது. ஏன்னா கேக் டின் சைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து மேலே இருக்குது பாருங்கள், அந்த லேயரையும் நம்ம கட் பண்ணிடணுங்க. டீ கேக்குக்கு நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிற கேக்குக்கு வந்து கண்டிப்பாக அதை கட் பண்ணிடணுங்க. இல்லைனா எக் ஸ்மெல் ரொம்ப அடிக்கும் அதில். அதனால தான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ டீ கேக்காக சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம பிளெயின், அதாவது க்ரீம் வச்ச கேக்கில் வந்து அந்த கொஞ்சம் அந்த எக் ஸ்மெல், எக்கோட ரா ஸ்மெல் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே அது பாருங்கள், இந்த மேல் லேயர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா க்ரீமில் வந்து அந்த க்ரீம் கேக்குக்கு அந்த வந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இப்போ 14 இன்ச் டின் எடுத்துருக்கேங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிஸ்தா மில்க்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரோஸ் மில்க் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, ரோஸ் மில்க் கேக்குக்கு அதே மாதிரி தான். பிஸ்தா எசன்ஸ், லைட்டாக ஃபுட் கலர், அதுக்கப்புறமா வந்து பால், விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் இது கண்டென்ஸ்ட் மில்க், இது 3யும். இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சேர்த்தேன்னு சொல்லிடுறேன். நம்ம ரோஸ் மில்க் கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் சேர்த்த மாதிரியே தான் இதுவும். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மில்கி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சாதாரண சுகர் சிரப்பை போடுறத விட இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து நானாக தான் யோசித்தேன், ஒருவேளை சுகர் சிரப் கூட போடலாம் போல் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா நம்ம உள்ளெல்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ஆர்டருக்கு எடுத்து செய்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். நம்ம நார்மலாக எல்லா கேக்குக்குமே வந்து சுகர் சிரப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்க்கு வந்து செரி சிரப் யூஸ் பண்ணுவோம். ரோஸ் மில்க்குக்கு கண்டிப்பாக அந்த ரோஸ் மில்க்குக்கு அந்த மாதிரி மில்க் கலக்கணுங்க. அதை நான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ரோஸ் மில்க் கேக்கோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி இதை செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ நம்ம 3 லேயரையும் வச்சு அந்த மில்கை சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிக்கிடலாம் லைனாக. கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த வீடியோவை எடுத்துகிட்டு பார்க்குறேன், 20 நிமிஷம் இருந்தது. அச்சோ, நம்ம நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதனால் போதும், இன்னும் வீடியோ இவ்வளோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் டக்கு நிறுத்தத்தையும் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி ஃபுல் கேக் செய்கிறப்ப நம்ம வந்து நல்லா கரெக்டாக கவர் பண்ணி காமிச்சா தானே நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். இப்போ வந்து நம்ம சைடெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிடலாங்க. மேலே இருக்கிறத லெவல் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் எப்போவுமே இந்த ஸ்பேட்டுலாவில் எடுத்து வச்சு பண்ணுவேங்க. ஏன்னா பவுலோடு எடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங், அதாவது கரெக்டாக அந்த அளவு வந்து நமக்கு இதில் வரும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்பேட்டுலாவில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கவர் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த கேக்கை கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம பீஸ் போட போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து பீஸ் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து
ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். செட் ஆகிடும். நமக்கு பீஸ் போடும் போது அந்த பீஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரம்ஸ் வர மாதிரி இருக்கும். நமக்கு பர்த்டே கேக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதை நான் செட் பண்ணி தாங்க கொடுப்பேன். அதுவும் ஒரு 5 மணி நேரம் செட் பண்ணி தான் கொடுப்பேன் எப்போவுமே கஸ்டமருக்கு. ஏன்னா வந்து அவங்க கட் பண்ணுற போது அந்த க்ரீம் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா. அதனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் டே விட்டுருவேங்க எப்போயுமே. நான் இப்போ மதியம் செய்கிறேன்னா ஈவினிங் நைட்டு ஒரு 7 o'clock இப்போ இந்த மாதிரி ஒரு 1 மணிக்கு செய்கிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 7 மணி இல்லை 6:30 மணிக்கு தான் வந்து பீஸ் போடவே ஆரம்பிப்பேன். அப்போ வந்து என்னென்னா நல்லா நமக்கு செட் ஆகி அந்த பீஸில் வந்து அந்த க்ரம்ஸ் அதிகமாக வராமல் இருக்கும். அந்த பீஸ் வந்து அழகாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் இப்போ ஒரு ஷாப்புக்கு கொடுத்துட்ருக்குறேன். அவங்களுக்கு எப்படி நான் பேக் பண்ணி கொடுக்குறேன்றது தான் இன்றைக்கி சரி காமிக்கலான்னு சொல்லிவிட்டு. அதுவும் இல்லாமல் நார்மலாக பீஸ் கேக் செய்கிறவங்களுக்கும் தெரியும் இது வந்து நம்ம ஒரு கடைக்கு கொடுக்குறோம் அப்படின்றப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஸ்டேட்டஸ்லாம் போடவும் கூட எல்லோரும் கேட்டாங்க, எப்படி கொடுக்குறீங்க இந்த மாதிரி க்ரம்ஸ் விழலையா அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இதில் கேட்கல, யூடியூப்பில் கேட்கல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் வந்து 5 பீஸ் போட்டுடலாம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கவர் இதுக்குன்ட்டு நம்ம பேக்கிங் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கவர் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குங்க. நம்ம கேக் பேக் பண்ணுறது இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த பேப்பர் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ரேப் ஷீட் தான் வச்சுக்கணும் இதுக்கு. இது வந்து எப்படின்னா கடையில் வந்து நமக்கு இப்படி சுற்றி கொடுப்பாங்க, ஓரங்களில் சுற்றி கொடுப்பாங்க. பேஸ் வந்து நமக்கு கேக்கு தெரியும், பேஸும் மேலேயும் கேக் தெரியும். ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி வச்சுட்டு சுத்த முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா இப்படி வச்சு கொடுத்தேன். அவங்க வந்து இதுவே பெட்டராக இருக்குது, எங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இப்படி மேலேருந்து இப்படி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால சரி நான் வந்து அதையே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி கொடுத்துருவேன் நான் அவங்களுக்கு. அவங்க வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன், ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில். அவங்க வந்து எடுத்து கொடுத்துக்குவாங்க. அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் அப்படியே செட் ஆகிடுச்சு. அது சரி, அது வந்து அப்படியே ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நிறையா கொஞ்சம் பீஸ் கேக் மட்டும் ஆர்டர் எடுத்து செஞ்சிகிட்ருக்கிறேன். அவங்க கொஞ்சம் பழக்கம் எனக்கு. அவங்க வந்து ஷாப் வச்சுருக்குறாங்க. அவங்க எப்படி இதுன்னா ஒரு தடவை என்கிட்ட கப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க. அவங்க வந்து ஞாபகமாக அவங்க ஷாப் வச்சோடனே என் ஞாபகம் வந்திருக்குது. அவங்க ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்குறாங்க. ஞாபகம் வந்து சரி இவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் மாதிரியே சொல்லலாம். வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி வரும். அவங்கக்கிட்ட நல்லா சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்கிட்ட உடனே நான் மறுநாளே ஃபோன் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேல் ஆகலைன்னா ஒரு நாள் விட்டு. ஆனால் அவங்க என்கிட்ட பேசியிருந்தது என்னென்னா வீக்லி ட்ரைஸ் 3 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போது நல்லாவே கொஞ்சம் ரெகுலராகவே போயிட்டுருக்குது. எனக்கும் கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு பீஸ் கேக் செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் இது வரைக்குமே பீஸ் கேக்கே செஞ்சதில்லை. அப்புறம் என்னென்னா இப்போ பீஸ் கேக் எனக்கு ஈஸியாக வருது. ஒரு ஃபுல் கேக் பர்த்டே கேக் செய்ய சொன்னால் அவ்வளோ தடுமாறுறேன். ஐயோ என்ன இப்படி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு வந்து மேலே டெக்கரேஷனுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் போட்டு லைட்டாக நம்ம அந்த பிஸ்தா கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட் கலராக போடணும். கொஞ்சமாக தான் ஃபுட் கலர் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து கசப்பு வந்துட ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக எனக்கு வந்து அந்த லைட் பச்சை கலர் வேணும், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து செஞ்சது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் அந்த 1M நாசல் தாங்க யூஸ் பண்ணேன். 1M நாசல் தான் யூஸ் பண்ணேன். அதுதான் நமக்கு வந்து ஃப்ளவர்லாம் போட ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டேன். ஏன்னா நம்ம இப்போ பெரிய கேக்னால் நம்ம பெரிய பெரிய பூ போடலாம். இது வந்து ஒரு பீஸ் கேக்குன்றதால நம்ம வந்து இவ்வளோ தான் பூ போட முடியும் இதில்.
பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கார்னிஷ்க்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தாவை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதாவது நம்ம கையிலேயே இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சாப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன், துருவுற மாதிரி இருக்கும். அதில் போட்டு நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வந்து பிஸ்தா நம்ம நட்ஸு சேர்த்ததுக்காக, சரி நம்ம வந்து எல்லாமே ஃப்ளேவராக ஆட் பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் நட்ஸும் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்தாவை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க நம்ம பிஸ்தா கேக். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் செய்யும் போது ஒரு குட்டி அளவில் செய்யலாங்க. சின்ன டின் இருக்குது இல்லைங்களா, ஒரு 7 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வந்து சூப்பராக வரும். இதில் கட் பண்ண பீஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருந்தது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.